செய்திக்குள்ள நாம் கடந்துக்கு போவோம். ಇಂದು ಸಂದೇಶಕ್ಕೆ ನಾವು ಹಾದು ಹೋಗೋಣ. இப்போ யாராவது சொல்வீங்களா இது எத்தனாவது நாளில் நம்ம இருக்கிறோம்ட்டு? ಯಾರಾದರೂ ಹೇಳುತ್ತೀರಾ ಇಂದು ನಾವು ಎಷ್ಟನೆಯ ದಿನದಲ್ಲಿದ್ದೇವೆ? டக்குன்னு சொல்லுங்க ஒரு சாக்லேட் உங்களுக்கு. 84 இல்ல இல்ல 79. ஆமாம் ஆமாம், இவரு சிஸ்டர் சொல்லிட்டீங்க. பிரதர் சொன்னீங்களா நீங்கள்? இல்லை இல்லை சார், அப்போ சிஸ்டருக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா. ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்களா? இது ஏன் தப்பு இல்லை, அவர் சொல்லிட்டாரு கொடுக்காதட்டு உங்களுக்கு. ஆமாவா சார், அப்போ அவங்களுக்கும் கொடுத்தாச்சுங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்லி தான் வாங்கியிருப்பீங்க. பாய்ஸ் இழந்துட்டீங்க. யார்? எரிக்கா? அப்போ எரிக்க கொடுத்துருங்க. குட். பூ இல்லை, வேற சாக்லேட். பூ அவன் போகிற வழியில் வேற யார்கிட்ட கொடுத்துட்டு, பூ கொடுத்து போகிற வழியில் வேற எங்கேயாவது போயிட்டு அது வேற சாக்லேட். பையனுக்கு ஒன்லி சாக்லேட். God bless you. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಾನೆ. போன வாரம் குறித்து சாட்சிய குறித்து பேசிட்டு இருந்தோம். ಕಳೆದ ವಾರ ನಾವು ಸಾಕ್ಷ್ಯ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೆವು. அந்த பிசாசு பிடிச்ச அந்த மனுஷனை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர் சொன்ன வார்த்தை என்னக்கா, நீ ஏன் பின்னாடி வராத, நீ இந்த பட்டணத்துக்குள்ள போய் நான் செய்த நன்மைகளை சொல்லு என்று சொல்லி. ದೆವ್ವ ಹಿಡಿದವನನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನೋಡಿ, ನೀನು ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಬೇಡ, ನಾನು ನಿನಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರವನ್ನು ನೀನು ಬೇರೆಯವರಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ. இது தேவனுடைய சித்தம். ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. ಸಾಕ್ಷಿகளை மறைத்து வைக்காதீங்க. ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ನೀವು ಮರೆಮಾಚಿ ಇಡಬೇಡಿ. தேவன் செய்த நன்மைகளை மறைக்காதீங்க. ದೇವರು ಮಾಡಿದಂತ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೀವು ಬಚ್ಚಿಡಬೇಡಿ. உங்களை தாழ்த்தி கொண்டு, ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು தேவனை உயர்த்த முடியும் என்றால், ದೇವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸಲು ಸಾಧ್ಯವಾದರೆ அந்த சாட்சியில வல்லமை உண்டு. ಆ ಸಾಕ್ಷಿಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಉಂಟು. அதுதான் we decrease and he increases. ನಾವು ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಆತನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಬೇಕಾಗಿದೆ. ಅನೇಕ ವೇಳೆல நம்ம சாட்சி சொல்லும் பொழுது ஐயோ நம்ம அவமானப்பட்டுருவோமே என்று நம்ம நினைக்கிறோம். ಅನೇಕ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಾಗ ಅಯ್ಯೋ ನಾವು ಅವಮಾನ ಪಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವಾ ಎಂಬುದಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. ஆனா வேதத்துல பார்க்கிறோம், யோவான் ஸ்நானகன் சொன்னது நான் சிறுகணும் அவர் பெருகணும். ಆದರೆ ವೇದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಸ್ನಾನಿಕನಾದಂತ ಯೋಹಾನನು ಹೇಳಿದನು, ನಾನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡಬೇಕು, ಆತನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡಬೇಕು. பெரிய பெரிய செய்திகள் தொடாத இடத்துல சாட்சிகள் தொடுகிறது. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಂದೇಶಗಳು ಮುಟ್ಟದಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯು ಮುಟ್ಟುವಂತದ್ದಾಗಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. You need not have to preach. ನಾವು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬೇಕಾದದಿಲ್ಲ. பெரிய பெரிய செய்திகள் கொடுக்க தேவையில்லை. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಂದೇಶಗಳನ್ನು ಕೊಡಬೇಕಾದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. எனக்கு வேதம் தெரியலையே, ಅಯ್ಯೋ ನನಗೆ ವೇದವು ಗೊತ್ತಿಲ್ಲ, எனக்கு செய்தி கொடுக்க தெரியலையே, ನನಗೆ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, என்ன செய்யட்டும், ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். ನೀವು ಏನು ಮಾಡಬೇಡಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಯಾರಿಗೂ ஒரு பெரிய பிரசங்கம் சொல்ல தேவையில்லை. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಯಾರು ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬೇಕಾದದಿಲ್ಲ. அவர் சொன்னதெல்லாம் ஒண்ணுதான். ಆತನು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ಒಂದೇ. செய்த நன்மைகளை போய் எல்லாருக்கும் சொல்லுங்க. ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಹೋಗಿ ಹೇಳಿ. நீ போய் சொல்லு, ನೀನು ಹೋಗಿ ಹೇಳು, அங்க நான் கிரியை செய்கிறேன், ಅಲ್ಲಿ ನಾನು ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತೇನೆ. ஆனா நம்ம சொல்லாததுதான் பெரிய ஒரு தவறாக இருக்கிறது. ಆದರೆ ನಾವು ಹೇಳದೇ ಇರುವುದು ದೊಡ್ಡ ತಪ್ಪಾಗಿದೆ. இதுக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் பிரைவசி. ಇಂದು ಏನೇ ಮಾಡಿದರೂ ಒಂದು ಗುಪ್ತ ಆ ರೀತಿಯಾಗಿದೆ. ஒரு பிரைவசி, ஒரு எல்லாமே சீக்ரெட், ಎಲ್ಲವೂ ಒಂದು ಗುಪ್ತವಾಗಿದೆ, ಏಕಾಂತವಾಗಿದೆ. என் வாழ்க்கையை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, ನನ್ನ ಜೀವನದ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೂ ತಿಳಿಯಬಾರದು, என் குடும்பத்தை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, ನನ್ನ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೂ ತಿಳಿಯಬಾರದು, என்ன பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, ನನ್ನ ಬಗ್ಗೆ ಯಾರಿಗೂ ತಿಳಿಯಬಾರದು. ஒரு மறைமுகமான ஒரு வாழ்க்கையை வாழ பிசாசு இன்னைக்கு எல்லாருக்கும் கத்து கொடுக்கிறான். ಒಂದು ಮರೆಮಾಚಿದಂತ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಸೈತಾನನು ಇಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. 24/7 my house door should be closed, next door people should not know what I am doing. 24 ಗಂಟೆಗಳ ತಾಸು 7 ದಿನಗಳು ಯಾರಿಗೂ ನನ್ನ ಜೀವನದ ಬಗ್ಗೆ ತಿಳಿಯಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿಡುತ್ತೇವೆ. Amen. ಆಮೆನ್. Life is secret. ಜೀವನವು ಒಂದು ಗುಪ್ತವಾಗಿದೆ. அதே போல சாட்சியும் ஒரு சீக்ரெட். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿಯು ಒಂದು ಗುಪ್ತವಾಗಿದೆ. யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது, ಯಾರಿಗೂ ಹೇಳಬಾರದು. ஆனா தேவன் அப்படி சொல்லல. ಆದರೆ ದೇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ. பெற்ற நன்மைகளை ಅನೇಕರಿಗೆ போய் சொல்லும்படிக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ಹೊಂದಿಕೊಂಡಂತ ಉಪಕಾರಗಳನ್ನು ಅನೇಕರಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಆತನು ಕಲಿಸಿಕೊಟ್ಟನು. Tell your promotions. ನಿನ್ನ ಒಂದು ಹೆಚ್ಚಳವನ್ನು ಹೇಳು. And praise God. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸು. Tell about your health. ನಿನ್ನ ಒಂದು ಆರೋಗ್ಯದ ಬಗ್ಗೆ ಹೇಳು. And praise God.
God. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸು. Tell how God met your financial needs. ನಿನ್ನ ಹಣಕಾಸಿನ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಂಧಿಸಿದನು ಎಂಬುದನ್ನು ಹೇಳು. Praise God. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸು. How God solved the problem. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸಿದನು. And praise God. ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸು. எல்லா வாய்ப்பையும் இயேசுவின் நாமத்தை உயர்த்த கற்றுக்கொள்ளணும். ಎಲ್ಲ ಅವಕಾಶವನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நன்றி உள்ள இருதயங்கள், ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ಹೃದಯವು அவரை எப்பொழுதுமே போற்றிக் கொண்டே இருக்கும். ಆತನನ್ನು ಯಾವಾಗಲೂ ಹೊಗಳುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧ್ಯಾಯ 9வது ஒரு வசனத்துல பார்க்கிறோம். 9ನೇ ವಚನದಲ್ಲಿ ನೋಡೋಣ. வாசிங்க யாராவது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9வது வசனம். ಯೋಹಾನನಿಗೆ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ திரளான ஜனங்கள் அவர் அங்க இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படிக்கு வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். இது இவ்வளவு போதாங்க. அங்க திரளான இது ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். ನಾನು ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದೆನು, ದೊಡ್ಡ ಜನ ಸಮೂಹವು. இது ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்து இருக்கிறேன். ಇದನ್ನು ಈಗಾಗಲೇ ನಾನು ನಿಮಗೆ ಪ್ರಸಂಗಿಸಿದ್ದೀನಿ. கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளுங்க. ಸ್ವಲ್ಪ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಕೇಳಿ. இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும்படிக்கு கர்த்தர் இன்னைக்கு உதவி செய்வார். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಆಳವಾಗಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು ಇಂದು ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲಿ. இந்த இடத்துல மரித்த லாசரு உயிர்த்தெழுந்திருக்கிறான். ಸತ್ತು ಹೋದಂತ ಲಾಜರನು ಪುನಃ ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದಿದ್ದಾನೆ. அந்த இடத்துல இயேசு வருகிறார். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬರುತ್ತಿದ್ದಾನೆ. இப்பொழுது திரளான ஜனங்க இயேசுவை பார்க்க போறாங்க. ಈಗ ದೊಡ್ಡ ಜನಸಮೂಹವು ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. ಅದಕ್ಕೆ காரணம் 2. ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೆರಡು. ಒಂದು, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ததை அநேகர் கேட்டு இயேசுவை பார்க்க அங்க வந்தார்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಅನೇಕರು ಕೇಳಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಬಂದರು. இரண்டாவது காரணம், ಎರಡನೆಯ ಕಾರಣ, இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோட எழுப்பின அந்த லாசரு அங்க இருக்கிறதுனால அவனையும் பார்க்க வந்தாங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸತ್ತು ಹೋದ ಲಾಜರನ್ನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದಂತ ಲಾಜರನು ಅಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೋಡಿ ಲಾಜರನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಅನೇಕರಲ್ಲಿ ಬಂದರು. ஹalleluya. ஹalleluya. இயேசு இருக்கிறாரு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿದ್ದಾನೆ. இயேசு செய்த அற்புதத்தின் சாட்சி அங்க இருக்கிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತದ ಸಾಕ್ಷಿಯು ಅಲ್ಲಿದೆ. அந்த சாட்சி நிமித்தம் அநேகர் இயேசுவிடத்துல போறாங்க. ಆ ಸಾಕ್ಷಿಯ ನಿಮಿತ್ತ ಅನೇಕರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. See the power of testimony. ಆ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ, அந்த சாட்சி நிமித்தம் ಆ ಸಾಕ್ಷಿಯ ನಿಮಿತ್ತ ಅನೇಕರು ಯೇಸು கிட்ட போறாங்க. ಅನೇಕರು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. சாட்சி நிமித்தம் ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅನೇಕರು ಯೇಸು கிட்ட போவாங்க. ಅನೇಕರು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. சாட்சி நிமித்தம் ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯ ನಿಮಿತ್ತ ಅನೇಕರು ಯೇಸು கிட்ட போவாங்க. ಅನೇಕರು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ನೀವು ಸಾಕ್ಷಿ சொல்லும் பொழுது ನೀವು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವಾಗ உங்ககிட்ட வர மாட்டாங்க. ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವುದಿಲ್ಲ, ಯೇಸು கிட்ட போவாங்க. ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உனக்கு செய்த அதே ஆண்டவர், ನಿನಗೆ ಮಾಡಿದಂತ ಅದೇ ದೇವರು, உனக்கு செய்த அதே தேவன் ನಿನಗೆ ಮಾಡಿದಂತ ಅದೇ ಕರ್ತನು எனக்கும் செய்வார் என்ற நம்பிக்கையோட, ನನಗೂ ಮಾಡುವನು ಎಂಬಂತ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ வேதம் சொல்லுகிறது, ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர் இடத்துல யார் வந்தாலும் அவர் ஒருபோதும் அவர் புறக்கணித்தது கிடையாது. ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರೇ ಬಂದರೂ ಆತನು ಯಾರನ್ನು ತಳ್ಳಿದವನಲ್ಲ. Hallelujah. Hallelujah. See the power of testimony. Testimony will grab the attention of people towards God. ಆ ಒಂದು ಸಾಕ್ಷ್ಯ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು ನೋಡಿ, ಸಾಕ್ಷ್ಯ ಶಕ್ತಿಯು ಅನೇಕರನ್ನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೆಳೆಯುವಂತದ್ದಾಗಿದೆ. இப்போ பிரதான ஆசாரியர்கள் போடுற திட்டம் என்ன தெரியுமா? ಈಗ ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು ಹಾಕುವಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನವೇನು ಗೊತ್ತಾ? இந்த லாசருவை சாகடிக்கணும், ಈ ಲಾಜರನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕು. அப்பதான் அவன் செத்து உயிரோட எழுப்புறாரு. ಆಗ ತಾನೇ ಆತ ಸತ್ತು ಹೋದವನನ್ನು ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. ஆனா இவங்க செய்த காரியம் என்ன? ಆದ್ರೆ ಇವರು ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯವೇನು? எப்படியாவது இவனை சாகடிச்சிடணும், ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಇವನನ್ನು ಸಾಯಿಸಬೇಕು. இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும், ಆತನು ಜೀವಂತವಾಗಿ ಇರುವವರೆಗೂ ஜனங்க இவனை பார்க்க போயினே இருப்பாங்க. ಜನರು ಇವನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ. இவனை பார்க்க போறவங்க ಇವನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುವವರು இயேசுவை பார்ப்பாங்க, ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. உன் சாட்சியை பார்க்க வரவங்க எல்லாம் ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನೋಡಲು ಬರುವವರು இயேசுவை பார்ப்பாங்க, ಯೇಸುವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ.
அதுக்கு தான் பிசாசு ಅದಕ್ಕೆ ಸೈತಾನನು உனக்கு சாட்சி இல்லாம உன்னை நிக்க வைக்கணும்ன்றது அவனுடைய ஆசை. ನಿನಗೆ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂಬುದು ಅವನ ಆಸೆಯಾಗಿದೆ. உன் வாழ்க்கையில சாட்சி இல்லாதபடிக்கு எப்படியாவது உன்னை அழிக்கணும் என்பது பிசாசின் ஆசை. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ನಿನ್ನನ್ನು ನಾಶಪಡಿಸಬೇಕೆಂಬುದು ಸೈತಾನನ ಆಸೆ. ஒரு குறை, ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ, அது பண விஷயமா இருக்கலாம், ಅದು ಹಣದ ವಿಷಯವಾಗಿರಬಹುದು, அது சுகாதாரமான விஷயமா இருக்கலாம், ಅದು ಆರೋಗ್ಯದ ವಿಷಯವಾಗಿರಬಹುದು, அது உன்னுடைய வேலை இருக்கலாம், ಅದು ನಿನ್ನ ವೃತ್ತಿಯ ಬಗ್ಗೆ ಆಗಿರಬಹುದು, குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், ನಿನ್ನ ಕುಟುಂಬದ ಸನ್ನಿವೇಶವಾಗಿರಬಹುದು. ஏதாவது ஒரு குறை உனக்குள்ள வச்சுட்டா, ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕೊರತೆಯನ್ನು ನಿನ್ನಲ್ಲಿಟ್ಟರೆ சாட்சி இல்ல, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ. நீ ಆರಾಧಿக்கிற தேவன், ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ஆசீர்வதிக்கிறவராக இருந்தா, ಆಶೀರ್ವದಿಸುವವನಾಗಿದ್ದರೆ, ஏதோ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காட்டு, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತೋರಿಸು. நீ ஆராதிக்கிற தேவன், ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು சுகமளிக்கிறவராக இருந்தா, ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದರೆ சுகத்தை காட்டு, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸೌಖ್ಯವನ್ನು ತೋರಿಸು. நீ ஆராதிக்கிற தேவன், ನೀನು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಅದ್ಭುತங்களை செய்கிறவராக இருந்தா, ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವವನಾಗಿದ್ದರೆ, வேலை ಮೇಲೆ ಅದ್ಭುತத்தை செய்ததை ಕಾட்டு, ನಿನ್ನ ಒಂದು ಕೆಲಸದಲ್ಲಿ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿದ್ದನ್ನು ನೋಡು. ஏன் உங்க வாழ்க்கையில குறை வருது தெரியுதா? ஏன் குறை? ಯಾಕೆ ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೊರತೆ ಇದೆ ಗೊತ್ತಾ? ஏன்னா நீ சாட்சியா இருக்க கூடாது என்பது. ಯಾಕೆಂದರೆ ನೀನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ. ಆனா ದೇವ பிள்ளைங்க, ಆದರೆ ದೇವರ ಮಕ್ಕಳು அதை மேற்கொண்டு, ಅದನ್ನು ಎದುರಿಸಿ, அதை சாட்சியாய் வாழும் பொழுது, ಅದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸುವಾಗ நிமித்தம் அநேகர் இயேசுவிடத்தில் வருவார். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಅನೇಕರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆசாரியர் நினைக்கிறது, ಅದನ್ನೇ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನು ನೆನೆದದ್ದು, இந்த லாசரை சாகடிச்சிட்டா, ಈ ಲಾಜರನನ್ನು ಕೊಂದರೆ முடிஞ்சிச்சு ಕಥೆ, ಅಲ್ಲಿಗೆ ಕಥೆ ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. ಯಾರು ಯೇಸು கிட்ட போக, ಯಾರು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುವುದಿಲ್ಲ. ಸಾಕ್ಷಿயை முடிச்சிட்டா, ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಮುಗಿಸಿದರೆ ಯೇಸು ಪತಿ சொல்லவே முடியாது. ನೀನು ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. You need to have a testimony. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಇರಬೇಕು. ಜಕ್ಕಯ್ಯನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಏத்துக்கிட்ட உடனே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದ ತಕ್ಷಣ அவன் முதல் செய்தது என்ன சொல்லுங்க? ಅವನು ಮೊದಲು ಮಾಡಿದ್ದು ಏನು ಹೇಳಿ? அவன் சாட்சியை சீர்படுத்தி கொண்டான். ಅವನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಅವನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡನು. ஆண்டவரே, ಕರ್ತನೇ, யாராவது என் பத்தி தவறா சொன்னாங்கன்னா, ಯಾರಾದರೂ ನನ್ನ ಬಗ್ಗೆ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದರೆ நான் அதை சரி பண்றேன், ನಾನು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வட்டி வாங்குறவன்னு சொன்னாக்க, ನಾನು ಬಡ್ಡಿ ತೆಗೆದುಕೊಂಡವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ அவனுக்கு ரெட்டத்தனையா கொடுக்கிறேன், ನಾನು ಅವನಿಗೆ ಎರಡರಷ್ಟಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. அதிகமாக வரி வாங்குறவன்னு சொன்னாக்க, ನಾನು ಅಧಿಕವಾಗಿ ಸುಂಕವನ್ನು ವಸೂಲಿ ಮಾಡಿದ್ದೆ ಆದರೆ நான் ரெட்டத்தனையா கொடுக்கிறேன். ಅವನಿಗೆ ನಾನು ಎರಡರಷ್ಟಾಗಿ ಕೊಡುತ್ತೇನೆ. யாருக்காவது மோசம் பண்ணுவேன்னு சொன்னாக்க, ನಾನು ಯಾರಿಗಾದರೂ ಮೋಸ ಮಾಡಿದವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ, என்னோட சொத்துல பாதியா முக்கா பாகமா எனக்கு தெரியல, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, நான் ஏழைங்களுக்கு கொடுக்கிறேன். ನನ್ನ ಒಂದು ಆಸ್ತಿಯಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ವಿಂಗಡಿಸಿ ಬಡವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. ஏன்? ಯಾಕೆ? அவன் சாட்சியை சரிಪಡಿಸಿಕೊಳ್ಳೋನು அவன் முயற்சி செய்தான். ಅವನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನು ಪ್ರಯತ್ನಿಸಿದನು. ಅದ ஏன்னா நாளைக்கு யாரும் குறை சொல்லக்கூடாது, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉನக்குள்ள இருக்கிறாரா. ನಾವು ಯಾರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಾರದು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ದಾನ, ಕೊರತೆ ಹೇಳಬಾರದು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಉನக்குள்ள இருக்கிறவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ನಿನ್ನಲ್ಲಿ ಇರುವ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ್ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்போ ನಾನು ಟ್ರಿಪ್ಗೆ போனோம். ಈಗ ನಾವು ಟ್ರಿಪ್ಗೆ ಹೋದೆವು. ನಾನು ಬ್ರದರ್ எப்பவுமே சொல்லுவேன், ನಾನು ಸಹೋದರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವುದುಂಟು, ಸಾப்பிಡ முடியல ಬ್ರದರ್, ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ ಸಹೋದರನೇ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಅவ்வளவு அளவுக்கு சாப்பாடு, ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಆಹಾರ, போற இடத்துலಲ್ಲ, ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿಲ್ಲ, அந்த அளவுக்கு கவனிப்பு, ಒಳ್ಳೆಯ ಒಂದು ಉಪಚಾರ. போன தடவை ಟ್ರಿಪ್ல, ಕಳೆದ ಸಾರಿ ಟ್ರಿಪ್ ಅಲ್ಲಿ வீட்டுக்கு வந்த உடனே, ಮನೆಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ உடம்பு சரியில்லை, ನನಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲ. ஆனா இந்த தடவை, ಆದ್ರೆ ಈ ಸಾರಿ நாங்க ஜாக்கிரதை ஆயிட்டோம். ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ வரும்போதே ಫ್ರೆಶ್ಶா தான் வந்தோம். ಬರುವಾಗಲೇ ನಾವು ಉತ್ಸಾಹದಿಂದ ಬಂದೆವು. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? நான் உணர்ந்துட்டேன், ನಾನು ಅದನ್ನು ಪ್ರಜ್ಞೆಗೆ ತಂದುಕೊಂಡೆನು. என் உடம்பு நல்லா இருக்கணும்னா இவ்வளவுதான் நான் சாப்பிடணும், ನನ್ನ ಒಂದು ಶರೀರವು ಚೆನ್ನಾಗಿ, ಆರೋಗ್ಯವು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ತಿನ್ನಬೇಕು. என் சாட்சி கேட்டுட்டா என் ஊழியம் கெட்டுடும், ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಕೆಟ್ಟು ಹೋದರೆ ನನ್ನ ಸೇವೆಯು ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆமென், ಆಮೆನ್. நான் சுகமா இருந்தாதான் இயேசுவுக்கு நான் சாட்சியா இருக்க முடியும். ನಾನು ಆರೋಗ್ಯವಂತನಾಗಿದ್ದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬಹುದು. எல்லா இடத்துலயும் போதும் 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 போதும்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையா வந்து சேர்ந்தாச்சு. ಎಲ್ಲ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ಸಾಕು 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 ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಬಂದು ಸೇರಿದೆವು. To limit ourselves, ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. to limit ನಮ್ಮನ್ನು ನಾವು ಅದಕ್ಕೆ limit
நம்மள அழுவோட நம்ம வைத்துக் கொள்ளணும். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಅಳತೆಯಿಂದ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பதான் நம்ம நல்லா ஹெல்தியா இருக்க முடியும். ಆಗ ನಾವು ಆರೋಗ್ಯದಿಂದಿರಲು ಸಾಧ್ಯ. பிசாசு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து கடைசில நோவு வர வச்சிடுவான். ಸೈತಾನನು ಎಲ್ಲವನ್ನು ಕಟ್ಟು ಕಡೆಯಲ್ಲಿ ರೋಗವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. சாட்சி ಕೆಡ್ತುடா. ಯಾಕೆಂದ್ರೆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೆಡಿಸಿಬಿಟ್ಟರೆ சாட்சி சொல்ல முடியாது. ಇವರು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ದರಿದ್ರத்துல உங்களை கொண்டு வந்துட்டா, ದರಿದ್ರದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆತಂದರೆ நீ சாட்சி சொல்ல முடியாது. ನೀನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தைரியமா நான் புல்பிட்ல இருந்து நின்னு சொல்ல முடியும். ಇಂದು ಧೈರ್ಯವಾಗಿ ನಾನು ಫುಲ್ಪಿಟ್ ಅಲ್ಲಿ ನಿಂತು ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. எனக்கு ஒரு இஎம்ஐ கூட கிடையாது. ನನಗೆ ಒಂದು ಯಾವ ಇಎಂಐ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஏன் இஎம்ஐ வாங்கல? ಯಾಕೆ ಇಎಂಐ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ? தேவை இல்லன்றது கிடையாது. ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗ ಅಲ್ಲ, வாங்கிட்டா என் சாட்சி கெட்டுடுமே. ತೆಗೆದುಕೊಂಡರೆ ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. அதோட இல்லாம நான் வாழ்ந்துறேன். ಅದಕ್ಕಿಂತ ನಾನು ಇಲ್ಲದೆ ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. என் தேவனை குறித்து அறிவிப்பதற்கு சாட்சி ಕೆಡಕೂಡದು. ನನ್ನ ದೇವರ ಬಗ್ಗೆ ಪ್ರಸಂಗಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ಕೆಡಬಾರದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ಕೋಪ ಬಂದ, ಕೋಪ ಬಂದರೆ ಅಯ್ಯೋ நான் இயேசுவை பத்தி சொல்ல முடியாது. ಅಯ್ಯೋ ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஒன்னொன்னு நம்ம எப்படி இந்த ஜக்கேயு சரிப்படுத்தினானோ அத போல என் வாழ்க்கையை சரிப்படுத்தி என்னுடைய சாட்சியை ಪವರ್ಫುಲ್ಲಾ ಮಾತಿನೋ. ಜಕ್ಕಯ್ಯನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಂಡು ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿ ಶಕ್ತಿಯುತವಾಗಿರಬೇಕು. ವೈಷ್ಣವಿ ಕ್ಯಾನ್ ಸೇ, ವೈಷ್ಣವಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದಳು. ನಾನು ಇಲ್ಲ சொல்லலாம், ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಬಹುದು. ನಾನು நல்லா படிச்சிருக்கேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೇನೆ, நல்ல அறிவு இருக்கு, ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾನವಿದೆ, ಪರ್ಫಾರ್ಮ್ பண்ணேன், ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ, ದೇವರು எனக்கு ಮ್ಯಾನೇಜರ್ ಉಯರ್வு கொடுத்தாரு, ನನ್ನ ಮ್ಯಾನೇಜರ್ ನನಗೆ ಉನ್ನತಿಯನ್ನು ಎಲ್ಲರ ಕಾಟಿಲೂ ನಾನು நல்லா பண்ணேன், ಎಲ್ಲರಿಗಿಂತ ನಾನು ಹೆಚ್ಚಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಅವ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಪೋಟ. ಆಕೆಯು ಒಂದು ಬಹಳ ಶ್ರಮಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿದಳು. ಸೊನ್ನದು ಆದರೆ ಹೇಳಿದ್ದು ಯೇಸು, ಯೇಸು ಎನ್ನೈ ನನ್ನನ್ನು ಉಯರ್ತಿನ ಹೆಚ್ಚಿಸಿದನು. Amen. Amen. To bring Jesus' name high, you have to work hard to become a testimony. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಶ್ರಮಪಟ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ನಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಜಕ್ಕಯ್ಯನಿಗೆ ಕುಡುಪದಲ್ಲ கொஞ்சம் வலி இருந்திருக்குதானா? ಜಕ್ಕಯ್ಯನಿಗೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ನೋವಿತ್ತು. ಇಲ್ಲ, ಕುಡುಪದಲ್ಲ, ಕೊಡುವುದರಲ್ಲಿ ನೋವಿದ್ದಿರಬಹುದು. அவன் இவ்வளவு நாள் சேர்த்து வச்சிருந்தான், ಅವನು ಇಷ್ಟು ದಿನ ಅದನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟಿದ್ದನು. ஆனா இப்ப கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் வலி இருக்கும் இல்லையா? ಆದರೆ ಈಗ ಕೊಡಬೇಕಾದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ನೋವು ಇರುತ್ತದೆ. ஆனா ಇಲ್ಲ, ಆದರೆ ಇಲ್ಲ, ஏன்னா அவன் என்ன இருந்துச்சு தெரியுமா? ಆದರೆ ಅವನ ಬಯಕೆ ಎಲ್ಲ ಏನಿತ್ತು? ಯೇಸುவை விட்டுற கூடாது, ಯೇಸುವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. வீட்டுக்குள்ள வந்துட்டாரு, ನನ್ನ ಮನೆಗೆ ಬಂದು ಬಿಟ್ಟನು, ಅವரை விட்டுற கூடாது, ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ಬದಲಾಗಿ என்ன நான் மாத்திக்கிறேன், ಅದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ನನ್ನನ್ನು ನಾನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಮಾತಿக்கிறேன், ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಾನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. Testimony is powerful. ಸಾಕ್ಷಿಯು ಬಹಳ ಶಕ್ತಿಯುತವಾದದ್ದು. ನೀವು ಹೋರಾಡ ವೇண்டிಯದು ಸಾಕ್ಷಿಲದಾ. ನೀವು ಹೋರಾಡಬೇಕಾಗಿರುವುದು ಸಾಕ್ಷಿಯಲ್ಲೇ. ಏನ ಪಿಸಾಸಿ ಕೆಡುಕ ನೆನಕಿರುವುದು ಸಾಕ್ಷಿಯೇದಾ. ಯಾಕೆಂದರೆ ಸೈತಾನನು ಕೆಡಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡಿರುವುದು ಸಾಕ್ಷಿಯನ್ನೇ. ಉನ್ನ ಎಂಗ ಪಾತಾಲೋ, ನಿನ್ನನ್ನು ಎಲ್ಲಿ ನೋಡಿದರು ಇವ ದೇವ ಪಿಲ್ಲನೆ, ನೀನು ದೇವರ ಮಗು ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸಾಕ್ಷಿ ಕೊಡುಪಾங்களா? ಯಾರಾದರೂ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವವರುಂಟಾ? வேலை செய்யற இடத்துல, ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ இவ ಯೇಸುವಿಗೆ பயந்து வாழ்கிற மகள் என்று சொல்லுவாங்களா? ಈತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಂತ ಮಗನು ಮಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರುಂಟಾ? படிக்கிற இடத்துல உள்ள பத்தி இவங்க இயேசுவுக்கு பயந்து வாழ்கிற மகன்னு சொல்லுவாங்களா? ಓದುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವ ಮಕ್ಕಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದುಂಟಾ? வேலை செய்யற ஸ்தலத்துல இவ தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனிதன்னு சொல்லுவாங்களா? ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈತನು ದೇವರಿಗೆ ಅಂಜಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದುಂಟಾ? சொல்லுங்க, ಹೇಳಿರಿ. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில இவன் தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷன் என்று சொல்லுவாங்களா? ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವನು ದೇವರಿಗೆ ಅಂಜಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವರುಂಟಾ? ಸರಿ ಬಿಡುங்க, ಸರಿ ಬಿಡಿರಿ. ಕುಟುಂಬத்துல சொல்லுவாங்களா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರಾ? பிள்ளைங்க சொல்லுவாங்களா? ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಹೇಳುತ್ತಾರಾ? மனைவி சொல்லுவாங்களா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಹೇಳುತ್ತಾಳ? உங்க கணவன் சொல்லுவாரா? ನಿನ್ನ ಗಂಡನು ಹೇಳುತ್ತಾನ? தேவனுக்கு பயந்து வாழ்கிற, ದೇವರಿಗೆ ಅಂಜಿ ನಡೆಯುವಂತ, தேவனுக்கு பயந்து வாழ்கிற மனுஷன், ದೇವರಿಗೆ ಅಂಜಿ ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿ, then church will be in fire. ಆಗ ಸಭೆಯಾದದ್ದು ಬೆಂಕಿಯೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಯೇಸು ದೇವನ್ ಕೇಳ್கிறாரு, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೇಳುತ್ತಾನೆ, தேவன் கேட்கிறாரு, ದೇವರು ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, என் மகன், ನನ್ನ ಮಗನು எப்படி இருக்கிறான், ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದಾನೆ ನೋಡಿದೆಯಾ? என்னத்தை கேட்டாரு? ಏನನ್ನು ಕೇಳಿದೆನು? ಸಾಕ್ಷಿ, ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೇಳಿದೆನು. ಯಾರೋட ಸಾಕ್ಷಿ? ಯಾರ ಸಾಕ್ಷಿಯು?
ಯೋಬನ ಸಾಕ್ಷಿಯು. என் மகனை பாத்தியா, ನನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡಿದೆಯಾ, ಅವನು ಹೇಗಿದ್ದಾನೆ. பிசாசி வைத்தறிச்சல சொல்ற நீங்க என்ன எல்லாமே அவனுக்கு கொடுத்து வச்சுக்கிறீங்க. ಸೈತಾನನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ನೀನೇ ಅವನಿಗೆ ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟಿಟ್ಟಿದ್ದೀಯಾ. அப்படி சொல்லுவானா உங்களை பார்த்து? ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನನು ಹೇಳುತ್ತಾನೆ. இல்ல ஆண்டவர் தான் கேட்பாரா? ಅಯ್ಯೇ, ಕರ್ತನು ಕೇಳುತ್ತಾನೆ, என் மக பாத்தியா, ನನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡಿದೆಯಾ, என் மகளை பாத்தியா, ನನ್ನ ಮಗಳನ್ನು ನೋಡಿದೆಯಾ. இன்னைக்கு உங்களை பத்தி கேட்டா, ಇಂದು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಕೇಳಿದರೆ பிசாசி என்ன சொல்லுவான்? ಸೈತಾನನು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? ஆமென், ಆಮೆನ್. என் மகனை பாத்தியா, ನನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡಿದೆಯಾ. பார்த்தோம் பாஸ்டர், போன டைம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்தின்னு அவன் என்ன பண்ணியிருந்தான்னு சொல்லுமா உங்களுக்கு? பிசாசி சொல்லக்கூடாது. ನೋಡಿದೆನು ಬೋಧಕರೇ, ಆತನು ತನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸುತ್ತಾಡಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳಬೇಕಾ? ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನನ್ನು ಹೇಳಬಾರದು. பார்த்த உன் பையன் எங்க என்ன பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லணுமா? ನಿನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡಿದೆನು, ಅವನು ಎಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಹೇಳಬೇಕಾ? உன் மகளை பார்த்த அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு நான் சொல்லணுமா? ನಿನ್ನ ಮಗಳನ್ನು ನೋಡಿದೆನು, ಆಕೆ ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಳು ಅದನ್ನು ಹೇಳಬೇಕಾ? ஏன்னா தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக எதுவுமே மறைவு கிடையாது. ಯಾಕೆಂದರೆ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಯಾವುದು ಮರೆಯಾದದ್ದಲ್ಲ. அதே போல பிசாசுக்கு முன்பதாகவும் எதுவும் மறைவு கிடையாது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸೈತಾನನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಮುಂಚೆ ಯಾವುದು ಮರೆಯಾದದ್ದಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್. என் சாட்சியை அவன் எடுத்துக்கொண்டு போவான். ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆமென், ಆಮೆನ್. தனியா இருக்கிறீங்களோ, ನೀವು ಏಕಾಂತವಾಗಿದ್ದೀರೋ, குடும்பத்தோட இருக்கிறீங்களோ, ಕುಟುಂಬದೊಂದಿಗಿದ್ದೀರೋ, சபையில இருக்கிறீங்களோ, ಸಭೆಯಲ್ಲಿರುತ್ತೀರೋ, எங்க இருந்தாலும் ಎಲ್ಲಿದ್ದರೂ உன் சாட்சியினாலதான் நீ பிசாசியை மேற்கொள்ள முடியும். ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯ ಮುಖಾಂತರ ನೀನು ಸೈತಾನನನ್ನು ಎದುರಿಸಲು There ಸಾಧ್ಯ. is no secret sin in the sight of God. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾವುದು ರಹಸ್ಯವಾದಂತಹ ಪಾಪವೆಂಬುದಿಲ್ಲ. There is no secret sin in the sight of God. ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಯಾವುದು ರಹಸ್ಯವಾದಂತಹ ಪಾಪವಿಲ್ಲ. இன்னைக்கு ஏன் தரித்திரத்தில் இருக்கிறீங்க, ஏன் வியாதியில இருக்கிறீங்க, ஏன் நோவில் இருக்கிறீங்க? வசனம் சொல்லுது, அபாத்திரமாக தேவனுடைய பிரசன்னத்துல நாம் பங்கு கொள்வதனால. ಇಂದು ಯಾಕೆ ದರಿದ್ರದಲ್ಲಿ, ವ್ಯಾಧಿಯಲ್ಲಿ, ನೋವಿನಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಕಾರಣವೇನೆಂದರೆ ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಪಾತ್ರರಾಗಿ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವು ಪಾಲ್ಗೊಳ್ಳಬಾರದು. தைரியமாய் வந்து தேவனுடைய பிரசன்னத்துல நுழைவது. ದೇವರ ಧೈರ್ಯವಾಗಿ ಬಂದು ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ನಾವಿರಬೇಕು. ஆசாரியர்கள் ஒரு தடவை, ஆண்டுக்கு ஒரு தடவை பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருவாங்க. ಯಾಜಕರು ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಸಾರಿ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬರುತ್ತಿದ್ದರು. அவங்க வருவதற்கு முன்பதாக, ಅವರು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ அவங்க தேசத்துக்கு ஒரு பலியை செலுத்துவாங்க. ದೇಶಕ್ಕೆ ಅವರು ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತಿದ್ದರು. பிறகு அவர்களுக்கு ஒரு பலியை செலுத்துவாங்க. ನಂತರ ಅವರಿಗೆ ಒಂದು ಬಲಿಯನ್ನು ಅರ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು. பிறகு அவருடைய கால்களில் ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கும். ನಂತರ ಅವರ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಸರಪಣಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. பயத்தோட அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள நுழைவாங்க. ಭಯದೊಂದಿಗೆ ಆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೆ ಅವರು ಬರುತ್ತಿದ್ದರು. ஏன்னா ಯಾಕೆಂದರೆ அவர்களிடத்துல ரகசியமான பாவங்கள் இருக்குமே, ஆனா ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ರಹಸ್ಯವಾದಂತ ಪಾಪಗಳು ಇರುವುದೇ ಆದರೆ அவர்கள் அங்கேயே மரணம் அடைவார்கள். ಅವರು ಅಲ್ಲಿಯೇ ಸಾಯುತ್ತಿದ್ದರು. அது உள்ள போய் கொண்டு வரக்கூட யாருக்கும் ಧೈರ್ಯ கிடையாது. ಆ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳದ ಒಳಗೆ ಹೋಗಿ ಅವರ ಶವವನ್ನು ತರುವುದಕ್ಕೂ ಸಹ ಯಾರಿಗೂ ಧೈರ್ಯವಿಲ್ಲ. இந்த சங்கிலியை எடுத்து இழுப்பார்கள். ಈ ಸರಪಣಿಗಳನ್ನು ಹಿಡಿದು ಅವರು ಎಳೆಯುತ್ತಿದ್ದರು. அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள்ள, ಆ ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ பயத்தோட செல்வதுதான் இந்த ஆசாரியர்கள். ಭಯದೊಂದಿಗೆ ಹೋಗುವವನೇ ಈ ಯಾಜಕನು. அந்த மகா பரிசுத்தமான இடத்துல நாமும் அந்த சாட்சியோட பயத்தோட வந்து அமர வேண்டும். ಆ ಮಹಾಪರಿಶುದ್ಧವಾದಂತಹ ಆ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯೊಂದಿಗೆ ಭಯದೊಂದಿಗೆ ನಾವು ಬರಬೇಕಾಗಿದೆ. செஞ்சுட்டு வந்து உட்காரலாம்னு நினைக்காதீங்க. ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡಿ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. எனக்கு தெரியாது, ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என் தேவன் அறிந்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರನ್ನು ಅದನ್ನು ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. தேவன் அறிந்திருக்கிறார். ದೇವರ ಅರಿತವನಾಗಿದ್ದಾನೆ. பெற்றோர்களை ஏமாற்றலாம், ಹೆತ್ತವರನ್ನು ಯಾಮಾರಿಸಬಹುದು, கணவன் மனைவியை ஏமாற்றலாம், ಗಂಡನು ಹೆಂಡತಿಯನ್ನು ಯಾಮಾರಿಸಬಹುದು. ஆனால் என் தேவனை ஏமாற்ற முடியாது. ಆದರೆ ನನ್ನ ದೇವರನ್ನು ಯಾಮಾರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆமென், ಆಮೆನ್.
சாட்சி மிகவும் முக்கியம். ಸಾಕ್ಷಿಯು ಬಹಳ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಉಳ್ಳದ್ದು. என்னுடைய செய்தி இன்னைக்கு ನನ್ನ ಸಂದೇಶವು ಈ ದಿನದಲ್ಲಿ அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 22வது அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ 3ல இருந்து 3ನೇ ವಚನದಿಂದ பார்க்கிறோம். ನೋಡೋಣ. இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் எப்படி சாட்சி சொல்றார் என்றது நாம் கற்றுக்கொள்வோம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದನು ಎಂಬುದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳೋಣ. வாசிங்க. ಓದೋಣ. நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள இந்த நகரத்திலே கமலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தேன். வாசிங்க. நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளை ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசிரியரும் மூப்பர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். போதங்க. இப்ப பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿ, முதல் பாகம் ಮೊದಲನೆಯ ಪಾಪವು ಪೌಲ್ ಸಾಕ್ಷಿ சொல்றாரு. ಪೌಲನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? ಯಾರು ಆತನು ಯಾರೆಂಬುದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. எப்படியாப்பட்டவன்? ಆತನು ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾದವನು, எந்த ஊருக்கு ಸೇರಿದವನು, ಯಾವ ಊರಿಗೆ ನಾನು ಸೇರಿದವನು, நான் ரொம்ப கொடூரமானவன், ನಾನು ಬಹಳ ಕಠೋರನು, ನಾನು ಜನಗಳ சிறைச்சாலையில போடும்படிக்கு, ನಾನು ಜನರನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வந்து யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றாங்களோ அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்களை சிறையில போடும்படி ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் நான் இருந்தேன். ಯಾರೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾರೋ ಅವರನ್ನೆಲ್ಲ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿ ಅವರನ್ನು ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅನುಮತಿ ಪಡೆದು ತಂದೆನು. இது அப்போஸ்தலன் பவுலுடைய கதை. ಇದು ಪೌಲನ ಕಥೆಯಾಗಿದೆ. இது அவர் சொந்த வாயினால சாட்சியாக ஒரு கதையை அவர் சொல்றாரு. ಆತನು ತನ್ನ ಸ್ವಂತ ಬಾಯಲ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಆತನು ಹೇಳಿದ ಕತೆ. ಎರಡನೆಯದಾಗಿ 6வது வசனம் வாசிங்க. 6ನೇ ವಚನವನ್ನು மத்தியான வேளையிலே சடுதியாய் வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி, சடுதியாக வானத்திலிருந்து ஒரு பேரொளி உண்டாகி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. நான் தரையில விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயப்படுந்தார்கள். என்னுடனே பேசினவர்களுடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். போதங்க. praise God. இப்ப இரண்டாவது பகுதி பவுல் சொல்றாரு. ಈಗ ಎರಡನೆಯ ಭಾಗವನ್ನು ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. encounter that he had with Jesus. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಆತನು ನಂಟಿದ್ದಾನೆ ಎಂಬುದನ್ನು ಅರಿತಿದ್ದನು. ನಾನು ದಮಸ್ಕಕ್ಕೆ போயிட்டு இருந்தேன். ನಾನು ದಮಸ್ಕಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೆನು. ஒரு பெரிய ஒளியை பார்த்தேன். ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಬೆಳಕನ್ನು ಕಂಡೆನು. என்னுடைய கண்கள் பார்வை இழந்தது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಆ ಒಂದು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿತು. விழுந்து விட்டேன். ನಾನು ಬಿದ್ದು ಹೋದೆನು. ஒரு சத்தம் வந்தது. ಒಂದು ಶಬ್ದವು ಬಂತು. சவுலே சவுலே என்று அழைத்தார். ಸೌಲನೇ ಸೌಲನೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದರು. ಯಾರು என்று கேட்டேன். ನಾನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆನು. நானே நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்றார். ನಾನು ನೀನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವ ನಜರೇತಿನ ಯೇಸುವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆನು. தேவன் என் வாழ்க்கையில குறுக்கிட்டதை அவர் சொல்லுகிறார். ದೇವರು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದದ್ದನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும், ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತರಿಗೂ இயேசு குறுக்கிட்ட ஒரு சம்பவம் இருக்கணும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದಂತ ಒಂದು ಸಂಭವ ಇರುತ್ತದೆ, ಅದು ಇರಲೇಬೇಕು. இல்லன்னா கிறிஸ்தவங்களே கிடையாது. ಇಲ್ಲವಾದರೆ ಅವರು ಕ್ರೈಸ್ತರೇ ಅಲ್ಲ. Where did you encounter Jesus? ಎಲ್ಲಿ ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಂಟಾಗಿ ಇರಿಸಿಕೊಂಡಿರಿ? நீங்க எந்த
நிலையில, எந்த நேரத்துல, எப்படி நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದಿರಿ? சொல்லாதீங்க நான் பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவன் சொல்லிட்டு அந்த கிறிஸ்துவங்க கிடையாது. ನಾನು ಹುಟ್ಟಿದಾಗಿಂದ ಕ್ರೈಸ್ತನೇ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬೇಡಿ, ಆ ಕ್ರೈಸ್ತತ್ವ ಅಲ್ಲ. என் பேரு ಫಿಲಿಕ್ಸ್, அதனால நான் கிறிஸ்துவன் நினைச்சுக்காதீங்க. ನನ್ನ ಹೆಸರು ಫೆಲಿಕ್ಸ್ ಆದ್ದರಿಂದ ನಾನು ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. என் பேரு ஜோசப், அதனால கிறிஸ்துவன் நினைச்சுக்காதீங்க. ನನ್ನ ಹೆಸರು ಜೋಸೆಫ್ ಆದ್ದರಿಂದ ನಾನೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳಬೇಡಿ. ஆமென். ಆಮೆನ್. எப்போ நீங்க இயேசுவை உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டத அனுபவிச்சீங்க? ಯಾವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದ್ದನ್ನು ನೀವು ಅನುಭವಿಸಿದಿರಿ? Unless or until you encounter Jesus in your life, you are not a Christian. ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಸಂಧಿಸಲಿಲ್ಲವಾದರೆ ನೀನೊಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನೇ ಅಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. எப்போ இயேசு உனக்கு தேவனா மாறினாரு? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾವಾಗ ನಿನಗೆ ದೇವರಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾದನು? ஆலயத்துக்கு வரதுனால எல்லாருமே கிறிஸ்டியன் கிடையாது. ಆಲಯಕ್ಕೆ ಬರುವುದರಿಂದ ಎಲ್ಲರೂ ಕ್ರೈಸ್ತರಾಗುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. யார் இயேசுவை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்களோ அவங்க தான் கிறிஸ்தவங்க. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಯಾರು ತಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅನುಭವಿಸುತ್ತೀರೋ ಅವರೇ ಕ್ರೈಸ್ತರು. அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்றாரு, நான் எப்படி இயேசு என் வாழ்க்கையில குறுக்கிட்டாரு. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ಯಾವಾಗ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ. பிரதர் சாட்சி சொல்லுங்க. ಸಹೋದರನೇ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿ. சாட்சியா? ಸಾಕ್ಷಿಯಾ? என்ன சொல்லணும்? ಏನ್ ಹೇಳಬೇಕು? ஆமென். ಆಮೆನ್. தெரியல, ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரதர் சாட்சி சொல்றீங்களா? ಸಹೋದರನೇ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತೀರಾ? சாட்சியா? ಸಾಕ್ಷಿಯಾ? அப்படின்னா ಆ ರೀತಿಯ ಅಂದರೆ ಸಾಕ್ಷಿ ಅಂದರೆ அதுதான் நான் சொன்ன போன வாரம். ಅದನ್ನೇ ನಾನು ಕಳೆದ ವಾರ ಹೇಳಿದೆನು. ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು 3 நிமிஷத்துல 3 ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ உன்னுடைய சாட்சியை சொல்ல கத்துக்கணும். ತಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಲು ಕಲಿತಿರಬೇಕು. நான் யாரா இருந்தேன், ನಾನು ಯಾರಾಗಿದ್ದೇನು, ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்படி குறுக்கிட்டார், ಕರ್ತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಸಂಧಿಸಿದನು. 3வது பாகம் 3ನೇ ಭಾಗ 17வது வசனத்தை வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து நேரம் இல்லை, நீங்க வீட்டுக்கு போய் முழுசா வாசித்துக்கங்க. 17 வாசிங்க. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். வாசிங்க. அவர் என்னை நோக்கி நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேம் விட்டு புறப்பட்டு போய். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறவர்களே, நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக ஸ்தோவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிறது போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்கள் வஸ்திரங்களை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் பிற ஜாதிகளிடத்தில் அனுப்புகிறேன். ஆமா, பால் சொல்றாரு. ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, ஒரு ஆலயத்துல இருக்கிறாரு. ಆತನು ಆಲಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறாரு. ಒಂದು ದರ್ಶನವನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு, போய் நீ உன் சாட்சியை சொல்லு, ನೀನು ಹೋಗಿ ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பால் சொல்றாரு. ಆಗ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, தேவான நான் தானே அடிச்சு கொலை பண்ணேன். ಸ್ಟೇಫನನ್ನು ನಾನೇ ಹೊಡೆದು ಕೊಂದೆನು. ಅವನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯ ನಾನು ತಾನೆ துணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தேன். ಅವನಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಾನೇ ಆತನ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕಾಯುತ್ತಿದ್ದೆನು. நான் போய் இப்ப சாட்சி சொன்னா ஏத்துப்பாங்களா? ನಾನು ಹೋಗಿ ಈಗ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರೆ ಅವರು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರಾ? ಆಮೆನ್. ಆಮೆನ್. ನಾನು திருடி நின்றேன். ನಾನು திருடி நின்றேன். ಕಳ್ಳತನ ಮಾಡುತ್ತಿದ್ದೆ. இப்ப நான் போய் இயேசுவை பத்தி சொன்னா யாரா ஏத்துப்பாங்க? ನಾನು ಹೋಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರೆ ಯಾರಾದರೂ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರಾ? நான் கடன்காரனா இருந்தேன். ನಾನು ಸಾಲದವನಾಗಿದ್ದೆನು. நான் இப்ப போய் சாட்சி சொன்னா யாரா ஏத்துப்பாங்களா? ನಾನೀಗ ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರೆ ಯಾರಾದರೂ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರಾ? ನಾನು தவறான வாழ்க்கையில இருந்தேன். ನಾನು ತಪ್ಪಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೆ. நான் போய் யாரா சாட்சி சொன்னா ஏத்துப்பாங்களா? ನಾನು ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರೆ ಯಾರಾದರೂ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರಾ? படிப்பறிவு ಇಲ್ಲ, ನನಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸದ ಅರಿವಿಲ್ಲ. நான் போய் சாட்சி சொன்னா யாரா ஏத்துப்பாங்களா? ನಾನು ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿದರೆ ಯಾರಾದರೂ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರಾ? எனக்கு படிப்பு இல்ல, ನನಗೆ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ. நான் சாட்சி சொன்னா ஏத்துப்பாங்களா? ನಾನು ಹೋಗಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರೆ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರಾ? சால் சொல்றாரு.
ಪೌಲನು நான் ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, கொலை பண்ணேன், ನಾನು ಕೊಲೆ ಮಾಡಿದೆನು, நான் சாட்சி சொன்ன யாரா ஏத்து ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದರೆ ಯಾರಾದರೂ ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. ஆண்டவர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, நீ போ, ನೀನು ಹೋಗು, தூரம் போ, ದೂರ ಹೋಗು, அங்க நீ உன் சாட்சியை சொல்லு, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೀನು ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳು, நான் உன்னை அனுப்புறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಳುಹಿಸುತ್ತಿದ್ದೇನೆ. 3 விதமான வாழ்க்கை பாருங்க பால்து. ಪೌಲನಿಗೆ 3 ವಿಧವಾದಂತ ಜೀವನವು, இயேசுவுக்கு விரோதமான வாழ்ந்த வாழ்க்கை, ಯೇಸುವಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಜೀವಿಸಿದಂತ ಜೀವನ, இயேசு குறுக்கிட்ட நேரம், ಯೇಸು ಪೌಲನ ಜೀವನದಲ್ಲಿ ಸಂಧಿಸಿದಂತ ಸಮಯ, அவன் சாட்சியை சொல்லும்படிக்கு அனுப்பின நேரம், ಅವನು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಳುಹಿಸಿದಂತ ಸಮಯ. ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ இது 3 இருக்கணும். ಇದು 3 ಇರಬೇಕು. முதல் ஸ்டேஜ்லயே இருந்தீனா, ಮೊದಲನೇ ಹಂತದಲ್ಲೇ ಇದ್ದರೆ இன்னும் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். ಇನ್ನು ನೀನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ ಎಂಬುದರ ಅರ್ಥ. இரண்டாவது ஸ்டேஜ்லயே இருந்தீனா, ಎರಡನೇ ಹಂತದಲ್ಲಿದ್ದರೆ இன்னும் ஊழியத்துக்கு போலன்னு அர்த்தம். ಇನ್ನು ಸೇವೆಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ ಎಂಬುದರ ಅರ್ಥ. மூணாவது ஸ்டேஜ்ல இருந்தீனா, ನೀನು 3ನೇ ಹಂತದಲ್ಲಿದ್ದರೆ கர்த்தரோட பயன்படுத்துவார். ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಳ್ಳುವನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. பாஸ்டர் என்ன ஊழியம் செய்யட்டும்? ಬೋಧಕರೇ, ಏನು ಸೇವೆ ಮಾಡಲಿ? ஒன்னும் செய்யாத, ನೀನು ಏನು ಮಾಡಬೇಡ, உன் சாட்சியை காத்துக்கோ, ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೋ, அத சொல்லு. ಅದನ್ನು ಹೇಳು. பிரதர் நான் என்ன செய்யட்டும்? ಸಹೋದರನೇ, ನಾನು ಏನು ಮಾಡಲಿ? தயவுசெய்து ஒரு பிரசங்கம் மாத்திரம் பண்ணிடாதீங்க. ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡಬೇಡಿ, உங்க சாட்சியை காத்துக்கங்க, ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿ, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ಬೇರೆಯವರಿಗೆ ಹೇಳಿ. பாஸ்டர் புல்பிட்ல சான்ஸே கொடுக்க மாட்டேன்னுக்கிறாரு, ಬೋಧಕರು ಫುಲ್ಪಿಟ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ಅವಕಾಶವೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ, மெசேஜே கொடுக்க மாட்டேன்னு, ಸಂದೇಶವನ್ನೇ ಕೊಡುವುದಿಲ್ಲ, அவரೇ பேசுறாரு, ಆತನೇ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. இது இல்ல ஊழியம். ಇದು ಸೇವೆ ಅಲ್ಲ. என்ன மேல போனா எவ்வளவு மெசேஜ் கொடுத்தாரு என்ன கேட்கவே மாட்டாரு. ನಾನು ಮೇಲೆ ಹೋದರೆ ನೀನು ಎಷ್ಟು ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. எவ்வளவு பேருக்கு யா சாட்சியை நீ சொன்ன? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ನೀನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದೆ? ஆமென். ಆಮೆನ್. பாஸ்டர் என்ன ஊழியத்துல கூப்பிடுறது இல்ல, ಬೋಧಕರು ನನಗೆ ಸೇವೆಯಲ್ಲಿ ಕರೆಯುವುದಿಲ್ಲ, அவருக்கு பிடிச்சவங்களுக்கு மாத்திரம் சொல்றாரு. ಆತನಿಗೆ ಹಿಡಿಸದವರಿಗೆ ಮಾತ್ರ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. சாட்சி சொல்றதுக்கு பாஸ்டருடைய பர்மிஷனே தேவையில்லை. ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬೋಧಕರ ಅನುಮತಿಯೇ ಬೇಡ. நீ இருக்கிற இடத்துல சொல்லு, ನೀನು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಹೇಳು, உன் நண்பர்களுக்கு சொல்லு, ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಹೇಳು, நீ வேலை செய்யற இடத்துல சொல்லு, ನೀನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳು. அவங்க கேட்பாங்க எங்க நீ சர்ச்சுக்கு போற? ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ, ಯಾವ ಸಭೆಗೆ ನೀನು ಹೋಗುತ್ತೀಯಾ? அடுத்த நாளே ஒரு ஆத்மா உனக்கு கிடைச்சிச்சு. ಮಾರನೆಯ ದಿನ ನಿನಗೆ ಒಂದು ಆತ್ಮವು ಸಿಕ್ಕಿಬಿಟ್ಟಿತು. ஆமென். ಆಮೆನ್. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாட்சி சொல்ல முடியாது, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಅವಕಾಶವಿಲ್ಲ. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒண்ணா தானே போய் பார்க்குவாங்க. ಯಾಕೆ? சொல்ல. ಯಾಕೆಂದರೆ ನಾವಿಬ್ಬರು ಒಟ್ಟಾಗಿ ಹೋಗಿ ಅಡಿಕೆ ತೆಗೆದುಕೊಂಡೆವು. ஆமென். ಆಮೆನ್. என் பக்கத்து வீட்டுக்காரருக்கு போய் நான் சாட்சி சொல்ல முடியாது, ನನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಯವರಿಗೆ ನಾನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏன்னா நாங்க டெய்லி சண்டை போடுறது அவங்க கேட்க. ಯಾಕೆಂದರೆ ನಾವು ಜಗಳವಾಡುವುದನ್ನು ಅವರು ಕೇಳುತ್ತಾರೆ. வேலை ஸ்தலத்துல நீ சாட்சி சொல்ல முடியாது, ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. திருடிட்டு போறது அவன் தான் டெய்லி பாக்குறானே. ನೀನು ಕಳ್ಳತನ ಮಾಡುವುದನ್ನು ಅವನು ಪ್ರತಿದಿನ ನೋಡುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. சாட்சி கெடுத்ததுனால ಸಾಕ್ಷಿಯು ಕೆಟ್ಟು ಹೋದದ್ದರಿಂದ என்னால இயேசு குறித்து எங்குமே சொல்ல முடியல. ನಿನ್ನಿಂದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಿಯೂ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உண்மையா? ನಿಜವಾ? சபை ஏன் வளரல? ಸಭೆಯು ಯಾಕೆ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ? சாட்சியா வாழல. ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಜೀವಿಸಲಿಲ್ಲ. சாட்சி உள்ள சபை வளருங்க, ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳಂತ ಸಭೆಯು ಬೆಳೆಯುತ್ತದೆ. ஜீவனுள்ள சபை சாட்சியா இருக்குங்க. ಜೀವಂತವುಳ್ಳ ಸಭೆಯು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. நான் எடுக்கிற ஒவ்வொரு படியும், நான் எடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் சாட்சியை கெடுக்குமான்ற ஜாக்கிரதையோடு தான் நான் செய்கிறேன். ನಾನು ತೆಗೆಯುವಂತ ಒಂದೊಂದು ಹೆಜ್ಜೆಯು, ನಾನು ಹೋಗುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವು ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಕೆಡುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ ಎಂಬುದನ್ನು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கோபம் வந்தாலும், ಕೋಪ ಬಂದರೂ பெரிய ஒரு முழுங்கிடு, ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ನುಂಗುವುದು. வாயிலிருந்து வெளியே வந்துச்சுன்னா சாட்சி கெட்டுரும். ಬಾಯಿಂದ ಹೊರಗೆ ಬಂದರೆ ಸಾಕ್ಷಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஏன்? ಯಾಕೆ? கோபம் வரக்கூடாதுன்ட்டு இல்ல, ಕೋಪವು ಬರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, இயேசுவை பத்தி சொல்ல முடியாம போயிடுமேன்றது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲವೇ ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ. ஆமென். ಆಮೆನ್. நான் இஎம்ஐல வாங்கி என் சௌக்கியத்தை பெருசுபடுத்த மாட்டேன். ನಾನು EMI ತೆಗೆದುಕೊಂಡು ನನ್ನ ಒಂದು ಅನುಕೂಲತೆಗಳನ್ನು ವಿಸ್ತರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? என் சாட்சி கெட்டுடுமே. ನನ್ನ ಸಾಕ್ಷಿ ಕೆಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ. கடன் வாங்கி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ಸಾಲ ತೆಗೆದು ನಾನು ಏನನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? என் இயேசு பத்தி சொல்ல முடியாம போயிடுமே. ನನ್ನ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾಗದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್.
எல்லாமே எது செய்தாலும் ஒன்று யோசிங்க, இது என் சாட்சியை கெடுக்குமா, இது என் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு கெடுக்குமா, என் ஊழியத்தை இது கெடுக்குமா, அது கெடுக்குமானால் அது எனக்கு வேணாம். ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿ, ಇದು ನನ್ನ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೆಡಿಸುತ್ತದಾ, ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದಾ? ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದು ಕೆಡಿಸುವುದೇ ಆದರೆ ಅದು ನಮಗೆ ಬೇಡವೇ ಬೇಡ, வேண்டாம். ಅದು ಬೇಡ. அதோட நான் வாடகை வீட்டிலே இருந்துடுறேன். ಅದಕ್ಕಿಂತ ನಾನು ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದು ಬಿಡುತ್ತೇನೆ. சொந்த வீடை கட்டி கடத்துல வாழ்றதை விட நான் வாடகை வீட்டிலே இருந்துடுறேன். சாகர வரைக்கும் இயேசுவை பத்தி தைரியமா சொல்ல முடியும். ಸ್ವಂತ ಮನೆಯನ್ನು ನಾನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆ, ಸಾಯುವವರೆಗೂ ನನ್ನ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಇರುತ್ತೇನೆ. அதோட கடன் வாங்கி தூங்க முடியாம, இயேசுவை பத்தி சொல்ல முடியாம கடன்காரனாக ஒளிஞ்சின்னு வாழுறது நமக்கு வேண்டாம். ಅದಕ್ಕೆ ಮಿಗಿಲಾಗಿ ಸಾಲ ತೆಗೆದುಕೊಂಡು ನಾವು ಯಾರನ್ನು ನೋಡದೆ ನಾವು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಸಾಲಗಾರನಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಜೀವನವೇ ಬೇಡ. ಆಮೆನ್. அதோட ஒரு வாடகை வீட்டுல நிம்மதியா இயேசுவை குறித்து தைரியமா பாடலாம். ಅದಕ್ಕಿಂತ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿಯಾಗಿ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ನಾವು ಹಾಡೋಣ. ஆமென். ஆமென். நான் போற இடத்துல எல்லாம் சொன்னேன், ನಾನು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ಹೇಳುತ್ತೇನೆ, எங்களுக்கு சொந்த சர்ச் கிடையாது, ನಮಗೆ ಸ್ವಂತ ಸಭೆ ಇಲ್ಲ, எங்களுக்கு சொந்த இடம் கிடையாது, ನಮಗೆ ಸ್ವಂತ ಸ್ಥಳವಿಲ್ಲ. ஆனா நான் நினைச்சா வாங்கலாம். ಆದರೆ ನಾವು ನೆನೆಸಿದರೆ ಅದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. வேண்டாம், ಬೇಡ. அது செஞ்சு ஊழியம் செய்ய முடியாத போறத காட்டிலும் வாடகை இடத்துல நல்லா ஊழியம் செய்யலாம். ಅದನ್ನು ತೆಗೆದು ಸೇವೆ ಮಾಡಲಾರದೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಬಾಡಿಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬಹುದು. ஆமென். ஆமென். சாட்சியை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சாட்சிಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. பிசாசு உங்களை எங்கேயாவது மாட்டி சாட்சியை கெடுக்கும்படிக்கு செய்யும். ஏன்னா அவன் லாசருவை எப்படி அழிக்கலான்னு காத்துட்டு இருந்தான். ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೆಡಿಸುವುದಕ್ಕೆ ಕಾಯುತ್ತಿದ್ದಾನೆ, ಯಾಕೆಂದರೆ ಲಾಜರನನ್ನು ಅವನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾಶಪಡಿಸಬೇಕೆಂಬುದಕ್ಕಾಗಿ ಕಾಯುತ್ತಿದ್ದನು. ஆமென். ಆಮೆನ್. நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை, ನೀವು ಏನು ಹೇಳಬೇಕಾದದ್ದಿಲ್ಲ. சாட்சி பேசும். ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಯು ಮಾತನಾಡುತ್ತದೆ. லாசரு ஒன்னும் பண்ணல, ಲಾಜರನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ, அவன் சும்மா உட்கார்ந்து இருந்தான். ಅವನು ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತಿದ್ದನು. ஆனா பாக்குறவங்களுக்கு எல்லாம் இவனை எப்படியாவது போட்டு தள்ளணுமே, ಆದರೆ ನೋಡುವವರಿಗೆಲ್ಲರಿಗೂ ಇವನನ್ನು ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ಕೊಲ್ಲಬೇಕು. இவன் இருக்க இருக்க இயேசு பேரு பெருசாயிடே போயிட்டு இருக்குது. ಇವನು ಇರುವವರೆಗೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರು ಹೆಚ್ಚುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತದೆ. இவனை எப்படியாவது போட்டு தள்ளணுமே, ಇವನನ್ನು ಹೇಗಾದರೂ ಮಾಡಿ ಕೊಂದು ಹಾಕಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நம்ம ஏரியால, ನಮ್ಮ ಒಂದು ಏರಿಯಾದಲ್ಲಿ சர்ச்சு பெருசாயிடே போதே, ಸಭೆ ದೊಡ್ಡದಾಗುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತಿದೆ. எப்படியாவது இவனை போட்டு தள்ளணுமே, ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಇವನನ್ನು ಹಾಕಿ ಬಿಡಬೇಕು. ஃபர்ஸ்ட் தேடுவாங்க பாஸ்டர் என்ன தப்பு பண்றாரு, ಮೊದಲನೆಯದಾಗಿ ಬೋಧಕನು ಏನು ತಪ್ಪು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. அப்புறம் அது பருவம், ಆಮೇಲೆ ಅದು ಹಾಗೆ ಹರಡುತ್ತದೆ. அவரை பத்தி தெரியுமா உனக்கு, ಅವರ ಬಗ್ಗೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? அப்படியே சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சாட்சி கேடும். ಹಾಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಸಾಕ್ಷಿಯು ಹಾಗೆ ಕೆಡುತ್ತದೆ. சர்ச்சுக்கு போறவங்க பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? ಆ ಸಭೆಗೆ ಹೋಗುವವರ ಬಗ್ಗೆ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ? யாரு? பிசாசி அந்த இடத்துல சபை வளராத படிக்கு அங்க அப்படியே சாகடிக்க ஆசைப்படுவான். ಸೈತಾನನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಭೆ ಬೆಳೆಯದ ಹಾಗೆ ಸಾಯಿಸಲು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾನೆ. ஆனா ஒரு சபை, ಆದರೆ ಒಂದು ಸಭೆಯು சாட்சியா இருந்துட்டோன்னு வெச்சுக்கங்க, ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇದ್ದು ಬಿಟ್ಟರೆ அவனால ஒன்னும் பண்ண முடியாது, ಅವನಿಂದ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சபை வளர்ந்துட்டே இருக்கும், ಸಭೆ ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. எப்படியாவது இதை நசக்கலான்னு பாக்குறோம், எல்லாம் உண்மையாகிறாங்களே, ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಸಭೆಯನ್ನು ಜಜ್ಜಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ, ಆದರೆ ಎಲ್ಲರೂ ನಂಬಿಕಸ್ತಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. எப்படியாவது இந்த சபையை நிர்மூலமாக்கணும்னு பாக்குறோம், எல்லாம் வைராக்கியமாகறாங்களே, ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಸಭೆಯನ್ನು ನಿರ್ಮೂಲ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, ಆದರೆ ಎಲ್ಲರೂ ವೈರಾಗ್ಯದಿಂದಿದ್ದಾರೆ. பிசாசி அல்லறுவான், ಸೈತಾನನು ನಡುಗುತ್ತಾನೆ. எந்த சபை சாட்சியோட இருக்குதோ அந்த சபையை பார்த்து பிசாசி அலறுவான். ಯಾವ ಸಭೆಯು ಸಾಕ್ಷಿಯೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೋ ಆ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಸೈತಾನನು ನಡುಗುತ್ತಾನೆ. கடைசியா ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ಕಡೆಯದಾಗಿ ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸುತ್ತೇನೆ. ஒரு ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க. ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟವನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದ್ದಾರಂತೆ. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ಅದನ್ನು ಈಗಾಗಲೇ ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆனாலும் புதுசா மறுதி கேளுங்க, ಆದರೆ ಇನ್ನೊಂದು ಸಾರಿ ಹೊಸದಾಗಿ ಕೇಳಿ. ஆமென். ஆமென். நீங்க சொல்ற ஸ்டோரியை எவ்வளவு தடவை நான் கேட்டுக்கிறேன், தெரிஞ்சாலும் கேட்டுக்கிறேன். ನೀವು ಹೇಳಿದಂತ ಕಥೆಗಳನ್ನು ನಾನು ಎಷ್ಟು ಸಾರಿ ಕೇಳಿದ್ದೇನೆ. அவ ஏன் கதையை நீங்க கேளு. ಹಾಗಾದ್ರೆ ನನ್ನ ಕಥೆಯನ್ನು ನೀವು ಕೇಳಬೇಕು. ஒரு பெரிய கூட்டம், ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು அங்க ஆரம்பிக்க போறாங்க. ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அப்ப பிசாசி போய், குட்டி பிசாசி போய் சொல்லிச்சா, ಆಗ
ಚಿಕ್ಕ ಸೈತಾನನು ಹೋಗಿ ಹೇಳಿದನಂತೆ பெரிய பிசாசு கிட்ட, ದೊಡ್ಡ ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ, நம்ம இடத்துல ஒரு கூட்டத்தை பிளான் பண்ணி நிற்கிறாங்க, ನಮ್ಮ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಗುಂಪನ್ನು ಅವರು ಉಪಾಯ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ, பெரிய பிரேயர் மீட்டிங் நடக்குது, ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯ ಕೂಟವು ನಡೆಯುತ್ತದೆ, இங்க எழுப்புதல் வரப்போதா, ಇಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನವು ಬರಲಿಕ್ಕಿದೆ. அந்த குட்டி பிசாசு போய் பெரிய பிசாசு கிட்ட சொல்லிருக்கு. ಆ ಚಿಕ್ಕ ಸೈತಾನನು ಹೋಗಿ ದೊಡ್ಡ ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದನು. அந்த பெரிய பிசாசு, ಆ ದೊಡ್ಡ ಸೈತಾನನು அதோட பெரிய பிசாசு கிட்ட போய் உடனே சொல்லிட்டான், அத- ஐயோ எங்க ஏரியால வந்து ஒரு கூட்டம் நடக்க போதா அப்படின்னு. ಅದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡ ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿದನಂತೆ, ಅಯ್ಯೋ ನಮ್ಮ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕೂಟವು ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. அது போய் இன்னும் பெரிய பிசாசு கிட்ட சொல்லிச்சு. ಅದು ಹೋಗಿ ಇನ್ನು ದೊಡ್ಡ ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. அப்ப அந்த பிசாசு சொல்லிச்சா, ಆಗ ಆ ಸೈತಾನನು ಹೇಳಿದನಂತೆ, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ಸ್ವಲ್ಪ ತಾಳು. சரி இவங்க எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களா, ಇವರೆಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದರಂತೆ. குட்டி பிசாசு மறுபடியும் வருதா, ಆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸೈತಾನನು ಪುನಃ ಬಂದನು. ஐயோ மறுபடியும் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ಪುನಃ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. ஜெபம் வரப்போகுது, ಆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬರಲಿಕ್ಕಿದೆ. இந்த பிசாசு மேல இருக்கிற பிசாசு கிட்ட போய் சொல்லிச்சா, ಮೇಲೆ ಇರುವಂತಹ ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿದಂತೆ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ಅದು ಹೇಳಿದಂತೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ತಾಳು. பிரேயர் மீட்டிங் டேட் வந்துச்சு, ಆ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನಾ ಕೂಟದ ತಾರೀಕು ಬಂತು. பந்தல் ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டேஜ் போடுறாங்க, ஸ்பீக்கர் வந்துச்சு, குட்டி பிசாசு மறுபடியும் ஓடுதான், ஐயோ நாளைக்கு ஜெப கூட்டம், எல்லாம் ஆயத்தம் பண்றாங்க, ஏதாவது சொல்லுங்க, நாங்க பூந்து ஏதாவது பண்ணணுமா கெடுக்கணுமா இத சொல்லுங்க அப்படின்னு. ವೇದಿಕೆ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ, ಚಪ್ಪರ ಹಾಕುತ್ತಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲವೂ ಸಿದ್ಧವಾಗುತ್ತಿದೆ, ಏನಾದರೂ ಹೇಳಿ ನಾವು ಹೋಗಿ ಇದನ್ನು ಕೆಡಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. இல்ல பெரிய பிசாசு இன்னும் எதுவுமே சொல்லல, ದೊಡ್ಡ ಸೈತಾನನು ಇನ್ನು ಏನು ಹೇಳಲಿಲ್ಲ. கடைசியில பிரேயர் கூட்டம் வந்துடுச்சு, ಕಡೆಯದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯ ದಿನವೂ ಬಂತು. இந்த குட்டி பிசாசுகளுக்கு ரொம்ப கோவம், இன்னும் நம்மளுக்கு ஆர்டர் வரலையே, என்ன பண்றது இவங்கள. ಈ ಚಿಕ್ಕ ಸೈತಾನಿಗೆ ಬಹಳ ಕೋಪವು, ಏನು ಇನ್ನೂ ನಮಗೆ ಅನುಮತಿ ಬಂದಿಲ್ಲ, ಇವರನ್ನು ಏನು ಮಾಡುವುದು. பெரிய பிசாசு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாலும் நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க. ದೊಡ್ಡ ಸೈತಾನನು ಹೇಳಿದನಂತೆ, ಅವರು ಏನೇ ಮಾಡಿದರೂ ನೀವೇನು ಮಾಡಬೇಡಿ. அன்னைக்கு கூட்டம் ஆரம்பிக்க போது, ಆ ದಿನದಲ್ಲಿ ಕೂಟವು ಪ್ರಾರಂಭವಾಗಲಿಕ್ಕಿದೆ. பெரிய பிரசங்கியார் வர போறாரு, ದೊಡ್ಡ ದೇವ ಸಂದೇಶಕರು ಬರಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. குட்டி பிசாசு போதா, ಚಿಕ್ಕ ಸೈತಾನನು ಹೋದನಂತೆ, ஐயோ கூட்டம் ஆரம்பிக்குது, அந்த பெரிய பிரசங்கியார் நம்ம இடத்துக்கு வர போறாரு, நம்மளெல்லாம் அவர் அதமாக்க போறாருன்னு போய் பெரிய பிசாசுக்கு அழுவுதான். ಅಯ್ಯೋಯ್ಯೋ ಕೂಟವು ಪ್ರಾರಂಭವಾಗಲಿಕ್ಕಿದೆ, ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೊಡ್ಡ ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಿತಂತೆ. அதுக்கு பெரிய பிசாசு சொல்லிச்சா, ಅದಕ್ಕೆ ದೊಡ್ಡ ಸೈತಾನನು ಹೇಳಿದನು, வருது நம்ம ஆளுதான், ஒன்னும் பண்ணாத விடு. அவன் ಬರುವವನು ನಮ್ಮವನೇ, ನೀನು ಏನು ಮಾಡಬೇಡ ಬಿಡು. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಯ್ತಾ? வருது நம்ம ஆளுதான், ಬರುವವನು ನಮ್ಮವನೇ. இங்க என்னதான் பண்ணாலும் ಇಲ್ಲಿ ಏನೇ ಮಾಡಿದರು சாட்சி இல்லனா, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲವಾದರೆ அவன் நம்ம ஆளுதான், ಅವನು ನಮ್ಮವನೇ. ஆமென். ಆಮೆನ್. நீங்க சவுண்ட் சிஸ்டம் போடுங்க, புல்பீட்டை போடுங்க, ஆயத்தப்படுத்துங்க, என்ன டிராமானா பண்ணுங்க, என்ன பாட்டுனா பாடுங்க, என்ன மெசேஜ்னா கொடுங்க, சாட்சி இல்லைன்னா அவன் நம்ப ஆளு. ನೀವು ಸಭೆಗೆಂದು ಏನೇ ಸಿದ್ಧತೆಗಳನ್ನು ಮಾಡಿದರು, ಏನೇ ಹಾಡಿದರು, ಏನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು, ಸಂದೇಶವನ್ನು ಕೊಟ್ಟರು, ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲವಾದರೆ ಏನು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா சாட்சி உள்ளவன், ಆದರೆ ಸಾಕ್ಷಿ ಇರುವವನು காலை வச்சாலே ಕಾಲನ್ನಿಟ್ಟರೆ அங்க பிசாசு, ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ನಡುಗುವವನಾಗಿದ್ದಾನೆ. அவன் ಆಮೆನ್. சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. யாருக்காவது நான் நோகாகிற மாதிரி நான் பேசியிருந்தேனா, ಯಾರಿಗಾದರೂ ಮನಸ್ಸು ನೋವು ಹಾಗೆ ನಾನು ಮಾತನಾಡಿದರೆ என்னை மன்னிச்சுக்கங்க, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿರಿ. ஆனா வேதம் அதுதான் சொல்லுது, ಆದರೆ ವೇದದಲ್ಲಿ ಅದನ್ನೇ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, சாட்சியை சீர்படுத்திக்கங்க, ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, அப்போதான் இயேசுடைய நாம மகிமை பரும். ಆಗ ತಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವು ಮಹಿಮೆಯನ್ನು வாழ்க்கையில ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. மூன்றும் இருக்கணும், ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ 3 ಇರಬೇಕು. இயேசுவுக்கு முன்ன, இயேசுவுக்கு பின்ன. ಯೇಸುವಿಗೆ ಮುಂಚೆ, ಯೇಸುವಿನ ನಂತರ. உலக சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தவர் என் இயேசு. ಲೋಕದ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಎರಡಾಗಿ ವಿಂಗಡಿಸಿದವನು ನನ್ನ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. யாருடைய பிறப்போ இந்த உலகத்தின் காலத்தை ரெண்டா பிரிக்கல. ಯಾರ ಒಂದು ಹುಟ್ಟುವಿಕೆ ಲೋಕದ ಕಾಲಮಾನವನ್ನು ಎರಡಾಗಿ ವಿಂಗಡಿಸಲಿಲ್ಲ. இயேசுவின் பிறப்பு உலகத்தின் சரித்திரத்தை ரெண்டாக பிளந்தது. ಯೇಸುವಿನ ಜನನವು ಮಾತ್ರವೇ ಲೋಕದ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಎರಡಾಗಿ ವಿಂಗಡಿಸಿತು. அப்ப உனக்குள்ள இயேசு பிறந்திருந்தா, ಆಗ ನಿನ್ನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹುಟ್ಟಿದ್ದರೆ உலகத்தை பிரித்தவர் உன் வாழ்க்கையை பிரிக்க மாட்டாரா? ಲೋಕವನ್ನು ವಿಂಗಡಿಸಿದವನು ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು ವಿಂಗಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? பண்ணுவாரா இல்லையா? ಆತನು ಮಾಡುವವನಾ ಇಲ್ಲವಾ? ஆனா பிரிக்காம இருந்தா இயேசு உனக்குள்ள இன்னும் வரலன்றது அர்த்தம். ಆದರೆ ಇನ್ನೂ ವಿಂಗಡಣೆ ಆಗದಿದ್ದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇನ್ನೂ ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದಿಲ್ಲ ಎಂಬುದರ ಅರ್ಥ. பாவத்துல இருந்த, ಪಾಪದಲ್ಲಿದ್ದೇನು,
மோசமான வாழ்க்கையை வாழ்ந்த ಮೋಸವಾದ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೆನು. இயேசு வந்தார், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು, என் வாழ்க்கை மாறுச்சு. ನನ್ನ ಜೀವನವು ಬದಲಾವಣೆ ಆಯಿತು. ஆமென். ಆಮೆನ್. என் வாழ்க்கை குறித்து நான் சொல்லலாம். ನನ್ನ ಜೀವನದ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಬಹುದು. நம்பிக்கையே இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಾಗಿ ಜೀವಿಸಿದಂತ ಒಂದು ಜೀವನ, வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை, ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆಯೇ ಇಲ್ಲದೆ ಜೀವಿಸಿದವನು, ஒரு எதிர்காலமே இல்லாமல் இருந்த வாழ்க்கை, ಯಾವ ಒಂದು ಭವಿಷ್ಯವಿಲ್ಲದೆ ಜೀವಿಸಿದವನು. இயேசு என் வாழ்க்கையில வந்தார். ಯೇಸು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದನು. என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு எனக்கு தெரியும். ನನ್ನ ಜೀವನವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಯಿತು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. எங்கேயೋ இருந்த என்ன ಎಲ್ಲೋ ಇದ್ದವನು இன்றைக்கு ಇಂದು கர்நாடகா முழுவதுமாக போற அளவுக்கு என் வாழ்க்கையை மாத்திட்டாரு. ಕರ್ನಾಟಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೋಗುವ ಮಟ್ಟಕ್ಕೆ ದೇವರು ನನ್ನ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸಿದನು. ஆமென். ಆಮೆನ್. என்னுடைய அறிவு எவ்வளவு தெரியுமா? ನನ್ನ ಒಂದು ಅರಿವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಗೊತ್ತಾ? 10 டைம் பிரதரை கேட்பேன். 10 ಸಾರಿ ಸಹೋದರನನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೆ. அந்த இடம் பேர் என்ன? ಆ ಸ್ಥಳದ ಹೆಸರೇನು? அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது கூட நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப நம்ம ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬರುವಾಗಲೂ ಸಹ ನಾನು ಕೇಳುತ್ತಿದ್ದೆ, ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಬಂದೆವು? அவர் தான் சொல்லுவாரு. ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದನು. ஒருவேளை அவருக்கு கோபம் வரதா கூட எனக்கு தெரியல. ಒಂದು ವೇಳೆ ಆತನು ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, 10 டைம் அந்த பேரை கேட்கிறாரு. ಒಂದು ವೇಳೆ ಆತನಿಗೆ ಕೋಪ ಬರುತ್ತದೋ ಇಲ್ಲೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಬೋಧಕರು 10 ಸಾರಿ ಆ ಹೆಸರನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அவ்வளவுதான் அறிவு எனக்கு இருக்கு. ಅಷ್ಟೇ ನನ್ನ ಒಂದು ಜ್ಞಾನವು, அவ்வளவுதான் அறிவு எனக்கு இருக்கிறது. ನನಗಿರುವಂತ ಜ್ಞಾನವು ಅಷ್ಟೇ. ஆனா இயேசு குறுக்கிடும் பொழுது, ಆದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅನೇಕருக்கு ಪ್ರಯೋಜನಪಡುತ್ತಾನೆ, ಅನೇಕರಿಗೆ ಪ್ರಯೋಜನ ಉಳ್ಳವನಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. இயேசு உனக்குள்ள வந்தா, ಯೇಸು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದರೆ உன் அறிவு எவ்வளவு இருக்குது, ನಿನ್ನ ಜ್ಞಾನವು ಎಷ್ಟಿದೆ, உன் படிப்பு எவ்வளவு இருக்கு, ನಿನ್ನ ವಿದ್ಯೆ ಎಷ್ಟಿದೆ, உன் அழகு எவ்வளவு இருக்கு, ನಿನ್ನ ಒಂದು ಅಂದವು ಎಷ್ಟಿದೆ, எதுவோ ಯಾವುದನ್ನು ಆತನು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. நான் ஒன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? ನಾನೊಂದು ನಿಮಗೆ ಹೇಳಲೆ. நல்லா இன்னைக்கு விமென்ஸ் டே இருக்கிறதுனால ஒன்று நான் சொல்கிறேன். ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಹಿಳೆಯರ ದಿನಾಚರಣೆ ಆಗಿರುವುದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. விமென்ஸ் டேக்கு ஆக்சுவலாக நான் செய்தியை தயார் பண்ணேன். ಈ ಒಂದು ಮಹಿಳೆಯರ ದಿನಾಚರಣೆಗೆ ನಾನು ಸಂದೇಶವನ್ನು ತಯಾರಿಸಿದೆನು. ஆனால் ಆವಿಯಾನವರು ಅದನ್ನು கொடுக்க விடல. ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಆ ರೀತಿಯಾದಂತಹ ಸಂದೇಶವನ್ನು ನನಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ. ஆனால் ஒன்று மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். ಆದರೆ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நீங்க உங்களை எவ்வளோனா அலங்கரித்துக் கொள்ளுங்க, ನಿಮ್ಮನ್ನು ಎಷ್ಟೇ ನೀವು ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, எவ்வளோனா உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க, ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನೀವು ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, உங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லைனா, ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆತ್ಮಿಕನಿಲ್ಲದಿದ್ದರೆ நீங்க கீழே தான், ನೀವು ಕೆಳಗಡೆನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆனா ஆவியானவரை உங்களுக்குள்ள இருந்தா, ಆದರೆ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ அவர் உங்களை எங்கேயோ கொண்டு போய் அமர செய்வார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲೋ ಕರೆದು ಹೋಗಿ ಆತನು ಕುಳ್ಳಿರಿಸುತ್ತಾನೆ. ஒன்னு தாழ்மையா சொல்ல விரும்புறேன், ಒಂದನ್ನು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. எப்பவுமே சொல்றது தான் நான், ಯಾವಾಗಲೂ ನಾನು ಹೇಳುವುದು, மதர் தெரேசாவை பார்க்கும் பொழுது, ಮದರ್ ತೆರೇಸಾ ಅವರನ್ನು ನೋಡುವಾಗ அவங்களுடைய முகத்தை இவ்வளவுதான் பார்க்க முடியும். ಅವರ ಮುಖವನ್ನು ಇಷ್ಟು ಮಾತ್ರ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. You can't see any skin. ಆಕೆಯ ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾವ ಚರ್ಮವನ್ನು ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. I can see only face this much. ಆಕೆಯ ಮುಖವನ್ನು ಮಾತ್ರ ಇಷ್ಟು ಮಾತ್ರ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. I have never seen the skin of Mother Teresa. ಮದರ್ ತೆರೇಸಾ ಅವರ ಒಂದು ದೇಹವನ್ನು ಎಲ್ಲೂ ನೋಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. I can see only this much. ಆಕೆಯ ಮುಖವನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಲು ಸಾಧ್ಯ. But the only women who can travel to many countries without visa. ಆದರೆ ಒಬ್ಬೇ ಒಬ್ಬ ಸ್ತ್ರೀಯು ಲೋಕಾದ್ಯಂತ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೂ ವೀಸಾ ಇಲ್ಲದೆ ಸಂಚರಿಸಿದವಳೆಂದರೆ ಮದರ್ ತೆರೇಸಾ ಒಬ್ಬರೇ. ಏನ್ தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? The Holy Spirit was inside of her. ಆಕೆಯಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮನು ತಂಗಿದ್ದನು. Amen. ಆಮೆನ್. இன்னைக்கு பெண்கள் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உங்களை சொல்ல, உலகத்துல இருக்கிறவங்களை சொல்றேன் ನಾನು. ಇಂದು ಅನೇಕ ಹೆಂಗಸರು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲ ಹೊರಗಡೆ ಇರುವವರು. ஆனா உங்களுக்கு சொல்றேன், ஏன்னா நீங்க போய் சொல்ல முடியும். ಆದರೆ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತೇನೆ, ನೀವು ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳಬಹುದು. அதனால உங்களுக்கு இதை நான் சொல்றேன். ಆದ್ದರಿಂದ ನಿಮಗೆ ನಾನು ಇದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. என்ன தவறா நினைச்சுக்காதீங்க. ನನ್ನನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡಿ. இங்க இருக்கிறவங்களை குறித்து நான் சொல்லல. ನಾನು ಇಲ್ಲಿ ಇರುವವರ ಬಗ್ಗೆ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. இந்த உலகம் போய் கொண்டிருக்கிற இடத்தை சொல்றேன். ಈ ಲೋಕವು ಹೋಗುತ್ತಿರುವಂತಹ ಸ್ಥಳವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. பெண்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ಇಂದು ಹೆಂಗಸರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ನಂಬಿಕೆ, the more skin you show, the more beauty you are. ನೀವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಿಮ್ಮ ದೇಹವನ್ನು ತೋರಿಸುತ್ತೀರೋ ಅಷ್ಟು ನೀವು ಅಂದವುಳ್ಳವರಾಗಿರುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅವರ ಒಂದು ನಂಬಿಕೆ. புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்? ನಾನು ಹೇಳುವುದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? The more skin you show, ನಿಮ್ಮ ದೇಹವನ್ನು ಎಷ್ಟರಾಗಿ ತೋರಿಸುತ್ತೀರೋ, you think that you are more beautiful. ನೀವು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ನಾನು ಬಹಳ ಅಂದವುಳ್ಳವಳು ಎಂಬುದಾಗಿ.
நாட்கள் போக போக ஆடைகள் குறைவுள்ளதாய் போய் கொண்டிருக்கிறது. ದಿನಗಳು ಕಳೆಯುತ್ತಾ ವಸ್ತ್ರಗಳು ಅದು ಕಡಿಮೆ ಆಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஏன்னா நீங்க நம்புறீங்க அது உங்களுக்கு அழகு கொடுக்குதுன்னு சொல்லி. ಯಾಕೆಂದರೆ ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ ಅದು ನಿಮಗೆ ಅಂದವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. But Mother Teresa showed only this much. ಆದರೆ ಮದರ್ ತೆರೇಸಾ ಅವರು ಅವರ ಮುಖವನ್ನು ಮಾತ್ರ ತೋರಿಸಿದರು. But the only women who traveled to many countries without visa. ಆದರೆ ಒಬ್ಬ ತಾಯಿಯು ದೇಶಾದ್ಯಂತ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳಿಗೂ ಲೋಕಾದ್ಯಂತ ಎಲ್ಲಾ ದೇಶಗಳು ಸಂಚರಿಸಿದವಳೆಂದರೆ ಮದರ್ ತೆರೇಸಾ ಮಾತ್ರ. ಅழகுಪಡಿಸುವುದು ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು. ನಿಮ್ಮನ್ನು ಅಂದಪಡಿಸುವುದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದಿಲ್ಲ. உங்களை உயர்த்துவது பரிசுத்த ஆவியானவர். ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದಿಲ್ಲ. உங்களை உயர்த்துவது தேவனுடைய அபிஷேகம். ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದು ದೇವರ ಅಭಿಷೇಕ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. உலகத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ಲೋಕವನ್ನು ನೋಡಿ ನೀವು ಮೋಸ ಹೋಗಬೇಡಿ. நான் அவங்கள மாதிரி ಡ್ರೆಸ್ பண்ணோம், ನಾನು ಅವರ ಹಾಗೆ ನಾನು ಉಡುಪನ್ನು ಧರಿಸಬೇಕು, நான் ಸ್ಟೈಲ್ பண்ணோம், ಅವರ ಹಾಗೆ ನಾನು ಅಲಂಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಪ್ಲೀಸ್, that is a wrong example. ದಯವಿಟ್ಟು ಅದು ತಪ್ಪಾದ ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿದೆ. வேதம் சொல்லுகிறது, ವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, உன்னை அழகுபடுத்துவது அன்பு, ನಿನ್ನನ್ನು ಅಂದಗೊಳಿಸುವುದು ಪ್ರೀತಿ, உன்னை அழகுபடுத்துவது பொறுமை, ನಿನ್ನನ್ನು ಅಂದಗೊಳಿಸುವುದು ತಾಳ್ಮೆ, உன்னை அழகுபடுத்துவது சமாதானம், ನಿನ್ನನ್ನು ಅಂದಗೊಳಿಸುವುದು ಸಮಾಧಾನ, உன்னை அழகுபடுத்துவது நீடிய பொறுமை, ನಿನ್ನನ್ನು ಅಲಂಕರಿಸುವುದು ದಮೆ, உன்னை அழகுபடுத்துவது தேவ அன்பு, ನಿನ್ನನ್ನು ಅಲಂಕರಿಸುವುದು ದೇವರ ಪ್ರೀತಿಯು, உன்னை அழகுபடுத்துவது தேவனுடைய கிருபை, ನಿನ್ನನ್ನು ಅಲಂಕರಿಸುವುದು ದೇವರ ಕೃಪೆಯು. ஆமென். ಆಮೆನ್. மரியாளை அழகுபடுத்தினது என்ன? ಮರಿಯಳನ್ನು ಅಂದಪಡಿಸಿದ್ದು ಯಾವುದು? பரிசுத்த ஆவியானவர். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். இனி இதுக்கு முன்னும் இல்ல இதுக்கு பின்னியும் இல்ல, மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ಹೆಂಗಸರಲ್ಲಿ ಸ್ತ್ರೀಯರಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು ಎಂಬುದಾಗಿ ಮರಿಯಳಿಗೆ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಯಾರಿಗಿಲ್ಲ, ಅದಾದ ಮೇಲೆ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ. ಬೈಬಲ್ ಸೇಸ್ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ವುಮೆನ್. ವೇದದಲ್ಲಿ ಅದು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಂದವಾದ ಅಂತ ಸ್ತ್ರೀಯು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. இன்னைக்கு போற காலகட்டத்துல தயவு செய்து நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும், அது பொய்யே. ಇಂದು ಹೋಗುವಂತ ಕಾಲಮಾನಗಳಲ್ಲಿ ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳು ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು, ಅದು ಒಂದು ನಕಲಿಯಾದಂತಹ ಜೀವನ. உங்களை அழகுபடுத்துவது தேவ கிருபை. ನಿಮ್ಮನ್ನು ಅಂದಪಡಿಸುವುದು ದೇವರ ಕೃಪೆಯೇ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஆனா இன்னைக்கு உலகம் பொய் சொல்லுது. ಆದರೆ ಇಂದು ಲೋಕವು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದೆ. நீங்க எவ்வளோ குறையுள்ள ஆடைகளை போடுறீங்களோ அவ்வளோ நீங்க அழகா இருக்கிறீங்கன்னு பொய் பேசுது. ಇಂದು ನೀವು ಎಷ್ಟಾಗಿ ನೀವು ಸ್ವಲ್ಪವಾದಂತಹ ಉಡುಪನ್ನು ಧರಿಸುತ್ತೀರೋ ಅಷ್ಟಾಗಿ ಅಂದವಾಗಿ ಇರುತ್ತೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಲೋಕವು ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುತ್ತಿದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. அது அழகு அல்ல, ಅದು ಅಂದವಲ್ಲ, அது அழகு அல்ல, ಅದು ಅಂದವಲ್ಲ, அது உங்களை நாசனப்படுத்திடும், ಅದು ನಿಮ್ಮನ್ನು ನಾಶಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. தேவனிடத்துல உங்களை விலகி கொண்டு போகும். ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಅದು ಅಗಲಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. போடுற ஆடை, ಹಾಕುವಂತ ವಸ್ತ್ರವು தேவனை மகிமைப்படுத்தும், ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಬೇಕಾಗಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நாமெல்லாம் அப்படி எழுது.